இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எசக்கிக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. ஆமால, என்னோட முருகன் கரெக்டா கொடுத்தான்ல. அவளுக்கு குழந்தை கொடுக்கணும்னு அவனுக்கு தோணுச்சுல்ல, எனக்கு குழந்தை கொடுக்கணும்னு ஏன் தோணாம போச்சு? அவனும் உன்ன மாதிரிதான் பாரபட்சம் பாக்குறான். தங்கச்சிங்கன்னா மட்டும் உடனே கண்ணை திறந்துருவான். எனக்கு நான் கண்ணே தெரியாத மாதிரி அந்த பக்கம் திரும்பிக்கிறான். ஏமல, நீ அவனெல்லாம் அவ்வளவு தப்பா நினைக்காத. நல்ல பையன். அவன் அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் அப்படி இப்படி கோவப்படுவானே தவிர வேண்டிக்கிற பக்தர்கிட்ட எல்லாம் என்ன கேட்டாலும் உடனே செஞ்சிருவான். அவனுக்கு என்ன வேலையும் தெரியல. அதான் நீ கேட்கும் போது கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான். கண்டிப்பா கொடுத்துருவேன். எசக்கிக்கு முன்னாடியே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பாக்குறவங்க எல்லாம் என்கிட்ட இன்னும் குழந்தை பிறக்கலையா, ஏன் குழந்தை பிறக்கலன்னு கேக்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த வலி கூட இப்ப பழகிடுச்சு. ஆனா எசக்கி குழந்தைய கொஞ்சம் போதெல்லாம் எனக்கும் ஏக்கமா இருக்குடா. நான் என்னதான் செய்யறது? ஏம்ல, நீ ஒரு டாக்டர், உனக்கே தெரியாதா? நமக்கு எசைக்கு முன்னாடி கல்யாணம் ஆனாலும் ஃபர்ஸ்ட் நைட் எப்போ நடந்தது? இம்பட்டு நாள் இந்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு நான் தரையிலையும் நீ பெட்லையும் தானே படுத்துட்டு இருந்தோம். பாரு, எல்லாம் நடக்கும்ல, நிச்சயம் நடக்க. சரி, தூக்கம் வருது, படுக்கலாமா? ஏம்ல, முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு எல்லாம் நடந்துடுமா? சண்முகத்துடைய வேண்டுதலையும் ஏத்துக்கிட்டானே, அப்பதான் நடக்க. சீக்கிரம் போய் லைட்டா பண்ணுவா.